வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குடியுரிமை திருத்த சட்டத்தை எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா என முதல்வர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. தைரியம் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்ல வேண்டும் எனவும் விளாசு. 2024 தேர்தலில் தனியா நின்று நாடகம் ஆடினப்போ சிஏஏ சட்டத்தை மதுரை என்டிஏ மாநாட்டில் பாஜக பெரியார் படத்தை அகற்றியதை வேடிக்கை பார்த்தவர் எடப்பாடி பழனிசாமி என முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். மக்கள் திலகம், எம்ஜிஆர், ஜெயலலிதா இருந்திருந்தால் இதனை பார்த்துக் கொண்டிருப்பார்களா எனவும் சரமாரி கேள்வி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முழு சங்கியாகவே மாறிவிட்டதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். மக்கள் வாய்ப்பளிக்காமலேயே எம்எல்ஏக்களை ஏலத்திற்கு எடுத்து முதல்வரானவர் இபிஎஸ் என்றும் காட்டம். என்டிஏ ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டின் பெயரை தட்சிண பிரதேசம் என்றே மாற்றி விடுவார்கள் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் பகிரங்க குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும், பாஜகவும் கொத்தடிமை கூட்டமும் அகல வேண்டும் எனவும் சூளுரை. இருபது ஆண்டுகளுக்கு முன் திமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட கலைஞர் தொலைக்காட்சி இன்னும் பல வீடுகளில் ஓடிக்கொண்டிருப்பதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். அதிமுக ஆட்சி காலத்தில் இலவசமாக வழங்கப்பட்ட மிக்சி, கிரைண்டர் என அத்தனையும் கயலான் கடையில் கிடப்பதாக விமர்சனம். தங்களுக்கு பிடித்தமான பொருட்களை இல்லத்தரசிகள் விருப்பம் போல் வாங்கிக் கொள்ளும் வகையில் 8000 ரூபாய்க்கு கூப்பன் வழங்க உள்ளதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். வயிற்றெரிச்சல் காரணமாக எடப்பாடி பழனிசாமி இந்த திட்டத்தை ஊழல் திட்டம் என விமர்சிப்பதாகவும் காட்டம். துறையூர் தொகுதிக்கு காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை அறிவிக்காத நிலையில் வாக்கு சேகரித்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அறிவிக்க உள்ள வேட்பாளருக்கு கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என வேண்டுகோள். பாஜகவிடம் அதிமுகவை உள் வாடகைக்கு விட்டு வெற்று வாய்ச்சவடால் விடும் எடப்பாடி பழனிசாமிக்கு 11வது படுதோல்வி விரைவில் வருவதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். இப்போது மட்டுமல்ல, எப்போதுமே திருச்சி திமுக பக்கம்தான் என்றும் நம்பிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3040 உயர்ந்து ஒரு சவரன் 1,12,400 ரூபாய்க்கு விற்பனை. கிராம் ஒன்றுக்கு 380 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 14,050 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் விலை 203 ரூபாய் அதிகரிப்பு. 2043 ரூபாயிலிருந்து 2246 ரூபாயாக உயர்ந்துள்ளதால் ஹோட்டல் உரிமையாளர்கள் அதிர்ச்சி. தமிழ்நாட்டில் உள்ள 66 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது கட்டணம் உயர்வு. 5 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை வாகனங்களுக்கான கட்டணம் உயர்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அதிர்ச்சி. நாட்டின் முதல் டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முறை இன்று முதல் தொடக்கம். ஆன்லைனிலும் நேரடியாகவும் 2 கட்டங்களாக நடைபெறும் என மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையம் அறிவிப்பு. நாடு முழுவதும் புதிய வருமான வரி சட்டம் இன்று முதல் அமல். எளிமையான முறையில் படிவங்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நேரடி வரிகள் வாரியம் தகவல். புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 23 இடங்களில் பிரச்சாரத்திற்கு அனுமதி கோரிய நிலையில் 4 இடங்களில் மட்டுமே அனுமதி வழங்கிய தேர்தல் ஆணையம். 4 இடங்களிலும் பிரச்சாரம் மேற்கொள்ளலாமே தவிர ரோட் ஷோ நடத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தல். இருபத்தேழு தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பட்டியலை அக்கட்சி தலைமைக்கு அனுப்பியுள்ளதாக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தகவல். வேட்பாளர் பட்டியலில் அண்ணாமலையின் பெயர் இடம்பெற்றுள்ளதாகவும் எந்த தொகுதி என்பதை தலைமைதான் ஓரிரு நாளில் அறிவிக்கும் எனவும் பேட்டி. தமிழ்நாட்டில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களின் பட்டியல் வெளியாவதில் தொடர் தாமதம். வேட்புமனு தாக்கல் செய்ய இன்னும் 3 நாட்களே இருக்கும் நிலையில் வேட்பாளர்களை தேர்வு செய்ய முடியாமல் திணறும் காங்கிரஸ் தலைமை. சென்னையில் காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் சேவா தொண்டர்கள் தீக்குளிக்க முயற்சி. காங்கிரஸ் சேவா தளத்தின் தலைவருக்கு சீட் கொடுக்க வலியுறுத்தல்.
திருச்சி கிழக்கு தொகுதியில் நாளை வேட்புமனு தாக்கல் செய்கிறார் தவேக தலைவர் விஜய். திருச்சி மரக்கடை பகுதியில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள 27 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி. அடுத்த 5 ஆண்டு காலத்தில் மக்களுக்கு அனைத்தையும் நிறைவாக செய்து விடுவேன், என்னை விட்டு விடுங்கள் என காட்பாடி தொகுதி வேட்பாளர் துரைமுருகன் பேச்சு. நானே விடை பெறுவேனே தவிர அடுத்த முறை தேர்தலில் நிற்க மாட்டேன் என்றும் உருக்கம். காட்பாடியில் தேர்தல் விதிமீறலில் ஈடுபட்டதாக அமைச்சர் துரைமுருகன் உட்பட 8 பேர் மீது வழக்கு பதிவு. காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து அண்ணா சிலைக்கு பேரணியாக சென்று விதிமீறல் ஈடுபட்ட புகாரில் நடவடிக்கை. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் மதிமுக 4 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி. சீர்காழி தொகுதியில் வழக்கறிஞர் செந்தில் செல்வன் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி என வைகோ அறிவிப்பு. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கேமரா சின்னம் ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். திமுக கூட்டணியிலிருந்து விலகிய தமிழக வாழ்வுரிமை கட்சி 234 தொகுதிகளிலும் தனித்து களமிறங்குகிறது. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரும் உசிலம்பட்டி முன்னாள் எம்எல்ஏவுமான ஐயப்பன் திமுகவிலிருந்து விலகல் என தகவல். சசிகலா கட்சியில் இணைந்து உசிலம்பட்டி தொகுதியில் களம் காண உள்ளதாக தகவல். மதுரை மத்திய தொகுதியில் தவேக போட்டியிட்டாலும் உதயசூரியன் இரட்டை இலை இடையேதான் போட்டி என சுந்தர் சி திட்டவட்டம். விஜயை விமர்சிக்க நான் தயாராக இல்லை எனவும் விளக்கம். சட்டமன்ற தேர்தலில் தாமரை சின்னத்தை தேர்வு செய்தது ஏன் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் கருத்து. தேர்தல் ஆணையத்திற்கென சில கோட்பாடுகள் உள்ளது, அந்த கோட்பாடுகள் இல்லாததால் இந்தியாவிலேயே பிரபலமான சின்னமான தாமரை சின்னத்தை தேர்வு செய்ததாக விளக்கம்.